ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும் நடிகர் பிரபுவுடைய அண்ணன் ராம்குமார் அவர்களுடைய மகன் தான் நடிகர் துஷ்யந்த். சக்ஸஸ், மச்சி, தீர்க்கதரிசி உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பும் மண்பானையும் அப்படிங்கிற படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. துஷ்யந்த் மற்றும் அவருடைய மனைவி அபிராமி 2 பேரும் சேர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் ஆகியோர் நடித்த ஜெகஜால கில்லாடி அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து கடந்த 2018 வருஷம் 3,74,00,000 கடன் வாங்கியிருக்காங்க. இப்போது அந்த கடன் தொகை வட்டியோடு சேர்த்து மொத்தமாக 9,39,00,000 திருப்பி தரணும் அப்படின்னும், இல்லைன்னா ஜெகஜால கில்லாடி படத்துடைய முழு ரைட்ஸையும் தனபாகியம் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இதுவும் முடியலைன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி பண்ணி அதில் வர படத்தை தனபாகியம் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டாங்க. இந்த படம் இன்னும் முழுசாக முடிவடையாத காரணத்தால் படத்தை ஒப்படைக்க முடியாது அப்படின்னும், சிவாஜி கணேசன் வீட்டில் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் எந்த பங்கும் கிடையாது, என்னுடைய சகோதரர் நடிகர் பிரபு பேரில் தான் அந்த வீடே இருக்குது, அதனால் ஜப்தி உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு பிரபுவுடைய அண்ணன் ராம்குமார் சொல்லியிருக்காரு. அதனால் நடிகர் பிரபுவுக்கு இந்த வீடு சொந்தம் அப்படிங்கிறதால அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் நடிகர் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வாழ்நாளில் இது வரைக்கும் ₹1 கூட நான் கடன் வாங்கினதே கிடையாது, அதனால் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி பண்ண பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னும், என்னுடைய அண்ணன் ராம்குமார் வாங்கின கடனுக்காக எனக்கு சொந்தமான வீட்டை எப்படி ஜப்தி பண்ண முடியும், என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும்போதே அந்த வீட்டை எனக்கு உயிர் எழுதி வச்சுட்டாரு, இதுக்கு என்னுடைய சகோதரரும் சகோதரிகளும் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவும் பண்ணியிருக்கோம், இந்த சொத்துல சகோதரர் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதனால் ஜப்தி உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு நடிகர் பிரபு சொல்லியிருக்காரு. ராம்குமார் உங்களுடைய சகோதரர் தானே, ஒன்றா தானே வாழ்ந்துட்டு வரீங்க, அவரோட கடனை நீங்கள் தரலாம்ல, இப்போது ராம்குமார் கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் யோசனை சொல்லியிருக்காரு. இதுக்கு பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, ₹9 கோடி கடனுக்காக ₹150 கோடி வீட்டை ஜப்தி பண்ண அனுமதிக்க முடியாது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது, அண்ணன் ராம்குமார் வாங்கின கடனுக்காக நான் எந்த விதமான உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு நடிகர் பிரபு சொல்லியிருக்காரு. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 8 நீதிபதி ஒத்தி வச்சிருக்காரு.